2026 சட்டமன்ற தேர்தலில் முன்பாக புதிய தமிழகம் கட்சியை அனைத்து கிராமங்களிலும் வலுப்படுத்துவது குறித்தும் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை மதுரையில் டிசம்பர் மாதத்தின் இறுதியில் அல்லது 2026 ஜனவரியில் பிரம்மாண்டமாக நடத்துவது குறித்தும் அதேபோல கடந்த 15 வருடமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் ஆதிராவிட மக்களுக்கான வேலைவாய்ப்பில் கிடைக்க வேண்டிய உரிமையை பறித்து அருந்ததியர் என்ற ஒரு சாதியினருக்கு மட்டும் வழங்கக்கூடிய சமூக அநீதியை உடனடியாக தடுத்து நிறுத்தவும் அதற்குண்டான போராட்டத்தை அறிவிக்கவும் அதேபோல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மண்ணுரிமையை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்து தொடர்ச்சியாக மாவட்டந்தோறும் இதுபோன்ற கருத்தரங்களும் ஆலோசனை கூட்டங்களும் நடைபெறுகின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் துவங்கிய இந்த கருத்தரங்கம் மற்றும் ஆலோசனை கூட்டம் இன்று 14வது மாவட்டமாக கரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனிநபரை டார்கெட் பண்றாங்கன்னு நான் சொல்ல இல்லைங்க. ஆனா ஈடி இங்கேயே குடியிருக்கிற அளவுக்கு தான் பிரச்சனைக்கிற மாதிரி தெரியுதுங்க. இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸே ஒரு செகண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தமிழ்நாட்டில் நீங்க கொண்டு வந்தா தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்களை ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் பட்டவர்த்தனமாக மதுபான 19 மதுபான ஆலைகள் மிக மிக குறைந்த விலைக்கு மூலப்பொருட்களை வாங்கிட்டு வெறும் 20 ரூபாய் 30 ரூபாய்க்குள்ள தயாரிக்கப்படக்கூடிய மதுக்கு 150 ரூபா 140 ரூபா வச்சு மிதமிஞ்சிய அளவுக்கு விலை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தயாரிக்கக்கூடிய அனைத்து மதுவுக்கும் அவர்கள் கலால் வரி செலுத்துவதில்லை. பாதிக்கு மட்டும்தான் செலுத்துகிறார்கள். மீறி பாதி பின்புறம் கொல்லைப்புறம் வழியாக இரவு நேரங்களில் பேருந்து நிலையங்களின் பக்கத்தில் நடத்தக்கூடிய பகல் நேரம் இரவு நேரம் நடக்கக்கூடிய மணமகள் மன்றம் என்ற பெயர் நடக்கக்கூடிய டாஸ்மாக் விற்பனை நிலையங்கள் அதே போல தென்னந்தோப்புக்குள் நடக்கிறது பனந்தோப்புக்குள் நடக்கிறது இதுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. கள்ளத்தனமாக நடக்கக்கூடிய அனைத்துக்குமே வரி செலுத்தாமல் நடக்கக்கூடிய டாஸ்மாக் தான் விற்பத்தி ஆகுது. அதனால இது மூலமாக 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழ்நாட்டில் ஊழல் நடைபெற்றிருக்குங்கிறது 2023 நான் ஆளுநரிடத்துல பேரன் எடுத்து மனு கொடுத்தேன். இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கே 1 லட்சம் கோடிங்கிற போது இன்னைக்கு அது 1.5 லட்சம் கோடி வரையில் இருக்கும். ஸோ அதனால இதையெல்லாம் ஈடி முறையா விசாரிச்சு இந்த பணம் யாருக்கு இவங்க 1000 கோடி சொல்லிக்கிறாங்க. வெறும் 1000 கோடி அது ஒரு இது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், ஒரு சின்ன துகள் தான் சொல்லிக்கிறாங்க. முழுமையாக ஆய்வு செய்து இந்த சொல்லக்கூடிய இந்த 1000 கோடியும் யாருடைய பாக்கெட்டுக்கு போச்சு, எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சு, எப்படியெல்லாம் போச்சுங்கிறது சொன்னாதான் ஈடி எடுத்த நடவடிக்கை கூட மதிப்பு இருக்கும், மரியாதை. இல்லைன்னா அது ஈடியும் அரசியல் ரீதியாக விமர்சனத்துக்கு ஆளாயிரும். அதனால ஈடி அதிகாரிகளும் மேம்போக்காக இதை ஆய்வு பண்ணிட்டோம் 1000 கோடி சொல்லிட்டு போனா அது நியாயம் இல்லை. ஆனால் ஈடியும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஈடி டிபார்ட்மெண்ட்டும் இந்த 1000 கோடி எங்க போயிருக்குதுங்கிறதையும் முழுமையா விசாரிக்கணும். அவர்களை குற்றவாளி கொண்டு நிறுத்தணும். கரை யாருக்குமே இல்லை. அவர்களுக்கு தினம் இவ்வளவு வசூலாகிறதா, இவ்வளவு தங்களுடைய பெட்டி நிறைகிறதா என்பதை பற்றித்தான் பார்க்கிறார். ஒரு கல்வித்துறையில் இந்த மாதிரி ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளை அதுவும் ஆசிரியர்கள் அவர்கள் தான் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டியவர்கள், கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்களே இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற போது எங்கேயோ அடிப்படையிலேயே தவறு நடக்கிறதாக நான் கருதுகிறேன். எனவே அந்த கல்வித்துறையில் சாதாரண மேலோட்டமாக இல்லை. ஒரு பல்கலைக்கழக மாணவியை வெளியிருந்து பாலாத்காரம் செஞ்சதுக்காகவே அவளை அந்த நாடெல்லாம் கொந்தளிச்சது. ஆனால் தினமும் பள்ளி கல்லூரிகளில் இது போன்ற சம்பவம் நடக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானத்தை சேர்க்கிறது, கல்வித்துறைக்கே ஒரு அவமானம் சேர்க்கிறது. அதனால இது அடிப்படையில் ஏன் அந்த ஆசிரியர்கள் அப்படியெல்லாம் அப்படி தகுதியற்றவர்களை சேர்த்தீங்களா, வேறு எங்கேயாவது ஒழுக்கக்கேடுகள் நடக்கிறதா? அப்போ இதை அடிப்படையாகவே சரி செய்ய வேண்டிய நிலை இருக்கு. சார் யாரும் 3 வேணும் 4 வேணும்லாம் கேட்க முடியாது. நல்ல கல்வி வேணுமா இல்லையான்னு கேட்க முடியும். தரமான கல்வி வேணுமான்னு தான் கேட்க முடியும். அந்த வகையில்
NCERT என்று சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அந்த அதனுடைய NCERT பாடத்திட்டத்தின்படி இன்னைக்கு CBSE அதை வந்து அமலாக்குறது தான் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையாக இருக்கிறது. அது 1961க்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து அது வந்து ஒரு நல்ல அந்த கல்வி திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் மத்திய அரசினுடைய அனைத்து பணியாளர் தேர்வுகளும் நடைபெறுகிறது. குறிப்பாக யூபிஎஸ்சியே வந்து பேசிக் வந்து NCERT சிலபஸ். எனவே அந்த அந்த சில அதான் வந்து அடிப்படையாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு தரம் வாய்ந்த ஒரு கல்வியை வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்தது, தமிழ்நாட்டில் ஏற்கனவே கொடைக்கானலில் இன்டர்நேஷனல் பள்ளி இருக்குது, IB இன்டர்நேஷனல் ஸ்கூல். அதே போல் வந்து ஊட்டியில் பல பள்ளிகள் வந்து இன்டர்நேஷனல் பள்ளிகள், ஏற்காடில் இருக்கு. பல குழந்தைகள் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அமைச்சர் பெருமக்கூடிய எல்லாருடைய குழந்தைகளும், அவருடைய பேர குழந்தைகள், திமுகவுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், அவருடைய எல்லா குழந்தைகளுமே CBSE பள்ளியில் படிக்க வச்சுட்டு அண்ணாடி ஆட்சியாக இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகள் மட்டுமே வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தரமான கல்வி வேண்டாம்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, இது வந்து ஒரு சமத்துவத்துக்கு அடிப்படையாக அமைய முடியுமா? நீங்க வந்து பணக்காரருக்கு ஒரு சட்டம் வச்சுக்கிறீங்க, ஏழை பிள்ளைக்கு ஒரு சட்டம் பேசுறது, இதுவா பெரியாரு, இதுவா அண்ணா இதெல்லாம் சொன்னாங்க. அதனால வந்து தமிழ்நாட்டில் ஏழை பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு தான் நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படின்னு NCERT சிலபஸ் படி வந்து 8ஆம் வகுப்பு வரையிலும் இந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால என்ன தப்பு நடத்த போகுது? அது எங்க திணிக்கிறாங்க? அங்க எங்க திணிப்படுது? இன்னும் சொல்ல போனால் அவங்க படிக்கிறது 2 மொழி தாங்க. தமிழ் தாய் வழியா வந்து தமிழ் மொழி அவர்களுடைய தாய்மொழியாகுது, ஆங்கிலம் பயிற்று மொழியாகுது, கூடுதலாக ஒரு மொழி இந்தி மட்டும் தான் படிக்கிறாங்க. இதுல எங்க திணிக்கிறது? 3 மொழி எப்படி வர முடியும்? 2 மொழி தான் இருக்க முடியும். ஒன்று 2 லாங்குவேஜஸ் தானே. ஒன்று வந்து நம்முடைய பர்த் தாய்மொழி சொல்லிக் கொடுத்தாமே வந்துடும். அவங்க கூடுதலாக வந்து ஒரு மொழி தானே படிக்கிறாங்க, இந்தி மட்டும் தானே படிக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரே மொழி தானே கூடுதலாக படிக்கிறாங்க. இதுல தப்பு நடக்க போகுது. அது 8ஆம் கிளாஸ் வரும் தானே, 10 வரைக்கும் தமிழ் இருக்குது, 11க்கு பிறகு அவங்க சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. இதுல எங்க திணிக்கிறது இருக்குது? இவங்க திணிக்காம இருந்தா போதும். இவங்க கொள்கையை ஏதோ பிடிச்ச இவங்க 60 வருஷத்துக்கு முதல்ல ஏதோ 2 மொழி கொள்கைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாக திமுக செய்யறது சரியில்லைங்க. அவங்க வந்து தங்களை வந்து மறுபரிசீலனை செஞ்சுக்கணும். அவங்களுடைய கொள்கை வெற்றி அடையாது. தமிழ்நாட்டில் இது வந்து பெற்றோர்களுக்கு தெரியும் பட்சத்தில் ஏழை எளிய மக்களுக்கு புரியக்கூடிய சூழ்நிலை உருவானால் ஒரு திமுக காரர் கூட தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. ஏண்டா எங்களுடைய பிள்ளைகளை ஏண்டா நீ வந்து ஹிந்தி படிக்க விட மாட்டேங்குன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாயிட்டு வருது. ஒரு திமுக காரன் கூட 2026 தேர்தலில் ஓட்டு கேட்க போக முடியாது. எப்படி போக முடியும்? அவன் பிள்ளையை கொண்டு CBSE பள்ளியில் படிக்க வைக்கிறான். இன்னைக்கு திமுக இருக்கிற எல்லா மந்திரியுடைய பிள்ளைகள் லண்டன்ல வந்து தனி ஒரு வில்லேஜே எடுத்து வச்சிருக்காங்க. MPக்கள், மந்திரியுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள் எல்லாமே லண்டன்ல தனி கிராமே உருவாயிருக்கு. இங்க கொண்டு வந்துட்டு மந்திரிகள் பிள்ளைகள்லாம் வந்து லண்டன்ல படிக்கிறாங்க, CBSE IB படிக்கிறாங்க. சாதாரணமான ஏழை எளிய பிள்ளைகள், நெசவு தொழிலாளர் பிள்ளைகள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிள்ளைகள், மிகப்பெரிய சரவை தொழிலாளர் பிள்ளைகள், சவர தொழிலாளர் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த கல்வி கொடுக்கூடாதா? அவங்களுக்கு மட்டும் தான் உங்களுடைய கொள்கையா? அதனால அவங்க வந்து தங்களை மாற்றிக்கணும். தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை தான் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தணும். இல்லைன்னா 2026 திமுக எந்த கிராமத்துக்குள்ளே நுழைய முடியாது. 2026 திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்படும். 3வது, வெறும் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடிய வகையில் அது வந்து தேர்தலுக்கு முன்பாக குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு அமையப்படைய கூட்டணியை அமைப்பது, அதுக்கான கூட்டணியை முன்னெடுத்து செல்வதுதான் புதிய தமிழக கட்சியின் நிலைப்பாடு. அது எந்தெந்த கட்சிகள் வருவாங்க, யார் வருவாங்க, என்ன சூழ்நிலைங்கிறது இன்னும் ஏறக்குறைய 10 மாதங்களுக்கு மேலே இருக்கிறதுனால அது கொஞ்சம் பொறுத்து இருப்பாங்க. தொகுதி வரையறை பண்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு? அதாவது இவங்க பயமுறுத்துற மாதிரி பாதிப்பு வர மாதிரி வாய்ப்பு குறையுது. இவங்க ரொம்ப அதிகமாக குளோரிஃபை இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதியுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போகிறார்.
இவங்க வந்து 2026க்கு அன்னைக்கு நீட்டு சொல்லி ஓட்டு வாங்கணும், அந்த பருப்பு வேகாது. அதே போல வந்து 1 மாசத்துக்கு ஒரு மின்சார கட்டணம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் முடியல. இவங்க சொன்ன எதையுமே அது வீட்டு வரி, சொத்து வரி, எல்லா வரியும் உயர்த்தியாச்சு. வெறும் 1000 ரூபாயை கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்லாம் இனிமேல் மக்கள் மத்தியில் போக முடியாது. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பேராபத்தே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பூதாகரத்தை கிளப்பி அதுக்குள்ள போய் இவங்க ஒளிஞ்சிட்டு அவங்களுக்கு எடுபடியா பல 5-6 கட்சி வச்சுக்கிறாங்க. அவங்களையும் பயன்படுத்தி ஒரு அரசியல் பண்ணலாம்னு தான் நினைக்கிறாங்க. தவிர தமிழ்நாட்டுக்கு இந்த தொகுதி மறியல் மூலமாக எந்த பாதிப்பும் வந்துவிடுவதற்கான வாய்ப்பு இல்லை.